ஹல்லேலூயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே மகிமையடைவராக. மீண்டுமாய் அடியனை அன்போடு கூட அழைத்து இப்படியாய் தேவனுடைய வார்த்தை கொடுத்தமைக்காக கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலே குறிப்பாக நம்முடைய கூடுகை இன்றைக்கு என்ன தலைப்பு? குடும்ப ஆசீர்வாத கூடுகை. அப்ப அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டு மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டு கணவன் அல்ல, மாறாக முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால வருடத்தின் துவக்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஆராதனை வைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அதனால் குடும்பத்திற்கு என்று சொன்னால் ஒரு வாரம் தொடர்ச்சியா வச்சா கூட நேரம் போதாது. அவைகளில் 1 மணி நேரத்துல இயன்ற மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் போதும், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் தானாகவே ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி சிறப்பாக சொல்லிப்போம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரை, இந்த மாலை வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த முறை நம்முடைய பிள்ளைகளை காண கர்த்தர் உதவி செய்து கடந்த வருடத்துல கிருபையாய் காத்து வந்த தேவன் இந்த புதிய வருடத்துல உம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்று இணைந்து உம்முடைய வார்த்தைகளை பேசவும், உம்மை துதைக்கவும், ஆராதிக்கவும், செபிக்கவும் ஒரு தருணத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தகப்பனே உமக்கு கொடி நன்றி செலுத்துகிறதையாம். வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், அன்பு பெரியவர்கள் எல்லாருடைய கரத்துல கூடுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசைகள், விருப்பங்கள் இருக்கிறதப்பா. அது எப்படி நிறைவேற்றி அது எப்படி பெற்றுக்கொள்வது என்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு இதைகளை அறிந்திருக்கிறவரப்பா. எங்களோடு கூட எங்களை மறைத்து நீங்க பேசும்போது நாங்கள் கேட்கிறோமப்பா. இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க ஆண்டவர ஆவியானவர் எல்லாருடைய இதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியா சொல்லிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கு மீண்டுமாய் மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. ஒருவனை யாரால் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரின் நூல் சீக்கிரமாய் அருந்து போகாது. இங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒருவனை, ஒரு மனிதனை ஏதாவது ஒரு பொல்லாங்கு மேற்கொள்ள வந்தால் அவன் ஒருவனாலே இருந்து அவனை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், என்னால் இன்று உங்களால் ஒன்று செய்ய கூடாது. அப்போ அவரோடு கூட இணைந்து நாம் யுத்தத்தில் களத்தில் இறங்குவோம் என்று சொன்னால் அந்த ஒருவன் வருகிறான் அல்லவா, அவனை நம்மால் மேற்கொள்ள முடியும். அதான் நீங்க சொல்லுகிறது, ஒருவனை யாவாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவர் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். அந்த இருவர் யார்? ஒன்று கணவன், ஒன்று மனைவி. இருவருக்கும் ஒரே எண்ணங்கள், ஒரே இதயம், ஒரே சிந்தை, ஒரே ஆவிக்குள்ள இணைந்திருப்பார் சொன்னால் அந்த இருவரும் ஒரு காரியம், குடும்பத்தில குழப்பங்களை அல்லது ஏதோ ஒரு சந்தேகங்களை, சண்டைகளை வரும் என்று சொன்னால் இது எங்கே இருந்து வந்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அந்த 2 பேரும் ஒருமனப்பட்டவர்களாய் அதுக்குள்ள யுத்தம் செய்யும் போது யார் வெட்கப்பட்டு போறது? கொண்டு வந்த பிசாசு வெட்கப்பட்டு போய்விடுகிறான். அதனால சொல்லுகிறது, முப்பரின் நூல் சீக்கிரமாய் அருந்து போகாது. இந்த முப்பரின் நூல் என்று சொல்லும் போது எனக்கு 3 காரியங்கள் ஞாபகம் வருகிறது. ஒன்று, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன், நம்முடைய தேவன். அதே போல பாருங்க, நம்முடைய தேசத்துல திருமணம் ஆகும்போது ஒவ்வொரு சபைகள் ஒரு சில சபைகள்ல வேதாகமத்தை பரிமாறிக்கொள்வார்கள், ஒரு சில நேரங்களில மோந்திரத்தை பரிமாறிக்கொள்வார்கள். ஒரு சில சபைகளிலும் சரி, உலகத்திலும் சரி, என்ன செய்வார்கள்? மாங்கல்யம் என்று சொல்லி மாங்கல்யம் கட்டுவார்கள். அப்படி கட்டப்படும் பொழுது அம்மாமார்களும் இந்த நாத்தனார்மார்களும் பக்கத்திலேயே நிற்குவார்கள்.
ஒண்ணு. எத்தனை போட்ட மூச்சு? ஒண்ணு. அப்புறம் எத்தனை மூச்சு போட்ட? 2, 3. ஜாஸ்தி கீசி போட்டுடாங்க. அப்ப எத்தனை மூச்சு போட்டாங்க? 3 மூச்சு. இந்திய தேசத்துல நம்முடைய கல்ச்சர் பகுதியில இருக்குது. ஆனா வேதத்துல சொன்னது நோய் சீக்கிரமாய் அறுந்து போகாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த மாங்கல்யம் நிரந்தரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த தேவன் இணைக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னார். இந்த குடும்பத்தில ஒன்று தேவைப்படுகிறது. ஒன்று கணவன், 2 மனைவி, 3வது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இடைப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குடும்பங்கள் எல்லாம் உடைக்கப்படாது. இன்றைய சமுதாயத்துல பார்க்கும்போது விவாகரத்து என்று சொல்லுவது மிகவும் ஒரு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. என்று சொன்னால் இன்றைக்கு பணம் பெருகிவிட்டபடியால், பொருளாதாரங்கள் பெருகிவிட்டபடியால், படிப்பு அறிவு அதிகமாகிவிட்டபடியால் காலையில திருமணமானால் மாலையில விவாகரத்திற்கு நிற்கிறார்கள். நான் சொல்லுகிறபடி வாழ்ந்தால் உன்னோடு கூட வாழ்வேன், இல்லைன்னு சொன்னால் நான் வாழ தயாராக இல்லை. அப்படிப்பட்ட இந்த கடைசி கால கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய கிறிஸ்துவ சமுதாயமே இந்த வேத சத்தியத்தின்படி நீயும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களை எந்த பிசாசால் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. நான் உன்னையும் உன் சந்ததியும் தலைமுறை 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 தலைமுறையாய் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் சேர்த்து மோசஸ் கிட்ட ஒரு கட்டளையும் கொடுத்தார். அந்த மோசஸ் நமக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒன்று கொடுத்திருக்கிறார். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில ஒரு 10 கட்டளை என்று ஒன்று இருக்கிறது. அந்த 10 கட்டளை முதல் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு கூட உன் தேவனாகிய கர்த்தரை நீ தொழுது கொள்ளுவாயாக, அவரால் இன்றி வேறொரு தேவன் உனக்கு இல்லை என்று முதல் கட்டளையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் சர்வ லோகத்திலும் இருக்கிற எந்த சிருஷ்டியும் என்ன செய்யப்படாது, தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள நீ செய்யவும் கூடாது, வணங்கவும் கூடாது என்று சொன்னார். இப்படி சொன்னவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், நீ இந்த வார்த்தையின்படி நடப்பா என்று சொன்னார். எத்தனை தலைமுறை இப்ப சொல்லுங்க பாருங்க. இவ்வளவு நாள் கூர்ந்து கவனிச்சீங்க, எவ்வளவு தலைமுறைக்கு ஆசீர்வாதம் வேணும். இன்றைக்கு மனுஷன் சேர்த்து வைக்கிற சொத்தெல்லாம் ஒரு 4 தலைமுறை வரும், 5 தலைமுறை வரும், இல்ல ஒரு 100 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போனாங்க. அந்த 100 தலைமுறை விட ஒரு தலைமுறையில ஒரு காலி பட்டு போயிடுறதுக்கும் ஆல்ரெடிக்கு இருக்கிறாங்க. ஆனா உன் தேவனாகிய கர்த்தர் எத்தனை தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கும் சொன்னார். இப்ப சொல்லி பைபிள் போய் 1000 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு விட உன் தேவனாகிய கர்த்தரை நீ ஆராதிப்ப சொன்னால் உன் சந்ததியை தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள போகிறார். அதை விட்டு நீ விலகும் போதுதான் நம்முடைய தலைமுறைகளில சில ஜனங்கள் சீரழிந்து போவதை நாம் பார்க்கலாம். ஆனா நம்முடைய குடும்பங்கள் உண்மையிலே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒன்று கணவன், 2 மனைவி, 3வது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்க வேண்டும். இதை குறித்து சில காரியங்களை நான் சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனிப்பீர்கள் சொன்னால் அந்த குடும்பங்கள் நிச்சயமாய் இந்த 1000 தலைமுறை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லும் பொழுதெல்லாம் என் மனைவியின் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல வீட்டை கட்டி வைக்கல, சொத்தை வாங்கி வைக்கல, உங்க 3 பேருக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சுட்டேன். அது ஒரு பில்டிங் மட்டும் 3 பில்டிங்க கட்டிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன். எவ்வளவு தெரியுமா? 1000 தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டேன். இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை, நான் இந்த உலக வாழ்க்கை முடித்து கண்களை மூடினால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார். இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கை எனக்குள்ள உனக்குள்ள வரும் என்று சொன்னால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, தெரியாத பகுதி எல்லாம் இல்லை.
ஏன்னா எல்லாம் வேதாகமும் கையும் நோட்டும் பேப்பரும் வச்சுன்னு இருக்கிறத பார்த்தா ஐயா சரியா போதிச்சிருக்கிறேன். அதனால 13 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த இடத்துல எந்த அன்பை பற்றி பேசி முடித்து விட்டு 3 காரியங்களை சொல்கிறார். இது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் என்று சொன்னார். இந்த 30 நூல் சீக்கிரமாய் அருந்து போகவே போகாது. அது என்ன? அது வாசிக்க பார்க்கலாம். என்னமா? இப்பொழுது நல்லா கவனிங்க. இப்பொழுது எப்பொழுது? நாளைக்கா? நேற்றா? இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தையின்படி நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். இந்த அன்பு என்ற வார்த்தை நம்முடைய குடும்பங்களில் இருக்கும் என்று சொன்னால், இந்த 30 நூலை யாராலும் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாதுங்க. அதான் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. தேவன் இணைக்கிறார். இப்ப திருமண பிள்ளைகளை கொண்டு வந்திருக்காங்கல்ல, இந்த பிள்ளைகளை நாம் பெற்றோர்களாகி நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கிறோம். ஆனால் இந்த திருமணம் என்று சொல்லும் பொழுது தேவன் இணைக்கிற காரியங்கள் ஏனென்று சொன்ன, இந்த உலக சட்டத்திலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, எந்த அரசியல் தலைவர்களும் எந்த பெரிய மனிதர்களும் எந்த பரிசுத்தவான்களும் திருமணம் நடத்தி வைக்கவில்லை. மாறாக இந்த உலகத்தை உண்டாக்கினவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அந்த சராசரியை உண்டாக்கின தேவன் மனிதனை உண்டாக்கி முதல் திருமணத்தை செய்து வைத்தவரே உன்னையும் என்னை உண்டாக்கிறவர். நீயும் நானும் பாவம் செய்த போதிலும் கூட நம்மை மன்னித்து நம்மை வாழ வைத்தவர். அல்லேலூயா. அந்த தேவன் தான் சொல்லுகிறார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. அப்ப பிரிக்க கூடாத அளவுக்கு குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது தேவனுடைய பிரமாணங்கள். இந்த பிரமாணத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூரணத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கையில இன்றைக்கும் ஒரே வீட்டில் இருப்பார்கள். கணவன் மனைவி என்ன பண்ணிக்க மாட்டாங்க, பேசிக்கொள்ள. அப்ப அவர்கள் எதற்காக வாழ்கிறார் என்று சொன்னால், பிள்ளை பெற்றெடுத்தோமே அதற்காகவும், சமுதாயம் என்ன சொல்லிவிடுமோ அதற்காகவும், சபைக்கு போகிறோமே என்று சொல்லிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, என் கணவனோடு கூட நான் அன்போடு கூட வாழவில்லை, என் மனைவியோடு கூட உண்மையாய் நேசத்தோடு வாழவில்லை, என் பிள்ளைகளை நேசித்து வாழவே இல்லை. அப்ப குடும்ப சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் என் மனைவிக்கு உத்தமனா இருக்கிறேனா? நான் என் கணவனுக்கு உத்தமையா இருக்கிறேனா? நான் என் பெற்றோர்களுக்கு உத்தமமாய் நடக்கிறேனா என்று கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்ப குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த குடும்பங்கள் செழி துவங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குடும்பத்திற்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். எல்லா குடும்பங்களிலும் எல்லாரிடத்திலும் ஒரு தனி தரிசனம் இருக்கணும். அந்த தரிசனம் இல்லாமல் நாம் குடும்பத்தை நடத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய சுய ஆசை விருப்பங்களைத்தான் குடும்பத்தில விரும்பவே தவிர, குடும்பம் ஓங்கி வளர்வதற்கு நான் ஒரு நாளும் என்ன பண்ணவில்லை, சிந்திக்கவே இல்லை. உதாரணமா இப்ப திருமணம் ஆன உடனே என்ன எதிர்பார்க்கிறோம்? என்ன எதிர்பார்க்கிறோம்? பிள்ளைகளிடத்துல திருமணம் செஞ்சு வைக்க போறோம். திருமணம் நடந்து முடிந்த உடனே என்ன நடக்க வேண்டும்? பிள்ளை பாக்கியம் இல்லைங்களா? பிள்ளை பாக்கியம் வந்த உடனே அந்த பிள்ளை குறித்து பெற்றோர்கள் என்ன சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்? அந்த பிள்ளையை நன்றாய் படிக்க வைக்க வேண்டும், அந்த பிள்ளை டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர், இப்படி பல விதமான திட்டங்கள். கர்ப்பத்துல பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் இருக்குது. கர்ப்பத்துல பிள்ளை வந்துடுச்சு டாக்டர் சொன்ன உடனே அந்த பிள்ளை குறித்து பல திட்டங்களை போட்டுடணும். அப்ப பிறப்பதற்கு முன்பாக இவ்வளவு திட்டம் நீ போடுவான்னு சொன்னால், நீ உண்டாக்கினவருக்கு எவ்வளவு திட்டம் உன்ன வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீயும் நானும் இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பாருங்க, குடும்பம் மிக சமாதானமா இருக்கு. இந்த உலகத்துல பல காரியங்கள் இருக்குது, பல சம்பவங்களை பார்க்கிறோம். நாம் என்ன செய்கிற சில தவறுகள் என்று சொன்னால், அவர்களை பார், இவர்களை பார், அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய குடும்பத்தை பார், இவங்களை பார்த்துதான் வாழ்றோமே தவிர நீ கர்த்தரை பார்க்கவே, நீ கர்த்தரை பார்த்து வாழ்வே என்று சொன்னால்
அங்கே எல்லாம் இருக்கிறதை போல் இருக்கும், ஆனால் அங்க ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தரை பார்த்து நீ வாழ்வாய் என்று சொன்னால் உனக்குள் எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. அதனால் ஒரு கணவன் மனைவி என்று சொல்லும்போது முதலாவது இதை தெரிந்து கொள்ள வேண்டும். 3 பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கணவனும் தெரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும், மனைவியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல இங்க வேதத்துல ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது. வேத சத்தியத்தில நம்முடைய பரிசுத்த பவுல் இந்த குடும்பங்களை பற்றி மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 16வது வசனத்தை முதலாவது வாசனம் 16, 17. 3ஆம் அதிகாரம் 16, 17 எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கிறார். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, இந்த தேவனுடைய வார்த்தை என்னமா இருக்கணுமா? நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பக்தியுடனே பாடி போதுங்க. இப்ப என்ன சொல்றாரு? ஒருவருக்கு ஒருவர் ஞான பாட்டு, கர்த்தரை கனப்படுத்துகிற பாடல்கள். இன்றைக்கு பாருங்க, ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க திரும்பி பார்க்குவீங்கன்னு சொன்னா அநேக வீடுகளில இந்த தாம்பரின் சத்தம் கேட்கும். ஏன்னா துதித்து பாடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு வீட்டுல ஒரு சின்ன சின்ன டிவி இருக்கும். அந்த டிவி கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் வாங்கியிருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்ப வீடுகளில இந்த இசை பாடலும் துதி ஆடலும் ஒரு காலத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கேட்கிறதா? எந்த வீதிக்கு ஒரு சத்தம் கேட்குதா பாருங்க. சபையில இருக்கிறதுனால சத்தம் கேட்குது. எந்த வீடுகளிலாவது இந்த துதி ஆராதனை சபைகள் இருக்கிறதா? கலைந்து போய்விட்டது. காரணம் என்ன? இன்றைக்கு சீரியல் என்ற ஒரு பெயரில அதுல அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பார்க்கிறவர்கள், சீரியலை பார்க்கிறவர்கள் சீரழிந்து போகிற காரியங்கள் தான் அதில் நடக்கிறது. ஒரு பெண்மணி அதுல பாடுபடுவார், 9 பெண்மணி அந்த பெண்ணை எப்படி நசுக்குவது என்றுதான் கதைகள். பார்த்திருக்கிறீங்களா? ஒரு பெண்மணி நீதியா இருப்பார், 9 பெண்மணி அந்த பெண்மணி எப்படி சீரியல், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் ஆதி குடும்பத்தை கெடுத்தவர் பிசாசு. ஆதி குடும்பத்தை, முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள், அவர்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாதபடிக்கு குடும்பத்தை உடைத்தவர் இன்றைக்கும் குடும்பத்தை உடைத்து கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதை. உங்கள் குடும்பம் செழிப்பா இருக்க வேண்டும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் வேத சத்தியத்திற்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை ஞானத்தோடு கூட பாடி துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடல் நான் பாடகனெல்லாம் இல்லை. அந்த பாடல்ல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இங்க வாலிபர் நின்று பாடி இருக்குவார். வாலிபர் நின்று இங்க பாடுவார். இங்க குடும்பங்களா சேர்ந்து நம்ம எல்லாம் பாடுவோம். இந்த வாலிபருக்கு என்ன ஆகல? வாலிபருக்கு என்ன ஆயிருக்காது? கல்யாணம் நல்ல மனைவி கொடுத்தீரே நன்றி பாடுங்க. நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் நல்ல மனைவி கொடுத்திரே நன்றி பாடி. அப்ப அது ஞானமா பாடணுமா? ஞானமா? பாட்டு நல்லதுதான். அது யார் பாடணும்? திருமணம் ஆனவர்கள் கணவனை கொடுத்தேன் மனைவியை கொடுத்தேன் பாடணும். கணவனும் மனைவி சேர்ந்து நல்ல பிள்ளைகளை கொடுத்திருந்து பாடணும். சில நேரங்கள் அதெல்லாம் அறியாமை கூட நம்ம செய்யறோம். அதெல்லாம் சில நேரம் பாடல்களை பாடும்போது கூட நாம் சில பாடல்களை வரிகளை கவனித்து பாட வேண்டும். இன்னொரு பாடல் இருக்கு. இந்த பாடல் வரிகளை நான் கொஞ்சம் சில நேரத்துகள்ல நிறுத்தி வைத்துள்ளேன். சில வரிகள் நன்றா இருக்கும், அதை பாடுவேன். அது எப்படி பாடுவேன்னாக்கா, என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா. உன்னை கைவிட்டார் நம்ம அப்பா அம்மா ஒருவேளை இல்ல பாட்டை பாடுங்க. கைவிடாததுக்கு முன்னே கைவிட்டார்னு பாட்டா நாம உலகத்துக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு போதிச்சுட்டு, இப்போ என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் வரத்துக்கு முன்னாடி நீ கூப்பிடுற கைவிட்டுடு. இந்த வரிகள்லாம் கொஞ்சம் கவனிச்சு. அப்போ இந்த வேத வசனம் சொல்றது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள
சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா வாசமா இருப்பதாக சங்கீதத்திலும் கீர்த்தனைகளிலும் ஞான பாட்டினாலும். அதனால எல்லா பாடும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாட்டு நீங்க நினைச்சிடாதீங்க. எல்லா ஊழியர்களும் எல்லா பரிசுத்தவாங்க நினைச்சிடாதீங்க. அதனால ஞான பாட்டு ஜபத்தோடு விட ஆதியில பாடின பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா வரிகளில அர்த்தங்கள் இருக்கும். தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் இருக்கும். தேவனை மகிமைப்படுத்துகிற வேத வசனத்தோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு பாடல்களா இருக்கும். அதனால குடும்பங்களில் இதெல்லாம் ஞானமாய் நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து அறிந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் வீடுகளிலே கொண்டு வர வேண்டும். வீடுகளிலே என்றைக்கு ஜெப ஆராதனை ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு பிசாசு என்ன பண்ணிடுவான்? உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க யாரும் தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாய் என்று சொன்னால் அவன் உங்களை விட்டு, எல்லாரும் சொல்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நான் படிச்சா அப்படித்தான் படிக்கிறது பைபிள்ல. ஏன்னா நான் கீழ்ப்படிஞ்சா யார் ஓடி போறது? பிசாசே போ அப்படின்னு வேட்ட வேண்டிய அவசியமே. இவர் நம்ம வார்த்தைக்கு கீழ்படுறது இல்லை. இவர் யார் கீழ்படுகிறாரு? அவருக்கு கீழ்படுறதுனால இவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு வேற ஆளுகிட்ட போயிடுவான். நம்ம அவனுக்கு கீழ்ப்படும் போது என்ன பண்ணிடுறான்? நம்ம தட்டி கொடுத்து அரவணைச்சு அப்படியே நடந்துக்கொள் என்று சொல்றாங்க. பாருங்க, நான் நல்லா சொல்றேன், கவனிங்க. குடும்பம் என்று சொன்னால் முதலிலே குடும்பத்தில வீடுகளில ஜெப ஆராதனை நடக்க வேண்டும். இது இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த பவுலிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அநேக ஊழியர்களை செய்தது எங்க தெரியுங்களா? வீடுகளிலே தான் செய்தார். வீட்டு கூட்டத்தை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் வாழ தெரியாத ஒரு பெண்மணி தேவனுடைய பாதத்தை வந்து தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கண்ணீரினால் சிந்தி தன் அழகான இந்த கூந்தலினால் அவருடைய பாதத்தை தொடைத்து தன் இதயபூர்வமாக அவருடைய பாதத்தை முத்தமிட்டார். இயேசு சொன்னார், இவள் என்னை அதிகமாய் அன்பு கூர்ந்தபடியால் இவள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த சொன்ன உடனே அங்க இருந்த வீட்டு கூட்டத்தில் இருந்தவங்களா கோபம் வந்துச்சு. இவள் ஒரு தவறான பெண்மணி, இவள் வந்து தொடுகிறாள் என்பது இவருக்கு தெரியாதா? சொல்றாரு, ஏம்பா, ஒருத்தன் 500 ரூபாய் கடன் பட்டான், ஒருத்தன் 50 ரூபாய் கடன் பட்டான். 2 பேருக்கும் கடன் கொடுக்க அவங்களுக்கு என்ன இல்லை? வசதி இல்லை. 500 பேருக்கு கொடுத்தவனுக்கும் அந்த எஜமா என்ன பண்ணிட்டான்? மன்னிச்சுட்டான். 50 ரூபாய் கொடுத்தவனுக்கும் அவன் என்ன பண்ணிட்டான்? மன்னிச்சுட்டான். இப்ப யார் அதிகமா அன்பு கூறுவாங்கன்னு சொன்னா அவனே சிந்தித்தவனே சொல்றான், வீட்டுக்கு அழைச்சவனே சொல்றான். அங்க கோபப்பட்டது அதிகமா யாரு தெரியுமா? ஜப கூட்டத்திற்கு பாஸ்டர் இயேசு அழைச்சாரு இல்லையா, அவருக்கு அழைச்சிட்டு அவனே தப்பா நினைச்சுக்கிறான். அப்படி அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப யாரு ரொம்ப அதிகமா அன்பு சொன்னா அவனே சொல்றான், 500 கொடுத்தவங்கதான் அதிகமா அன்பு. நம்ம பாவியும் பாவி, உலக பிரகாரம் பாவி உண்மைத்தாயா, ஆனா அந்த அம்மா செய்யற அன்பு கூட உங்ககிட்ட இல்லையா ஐயா. வீட்டு கூட்டத்துலதான் அந்த அம்மா வாழ வைத்தார். முதல் திருச்சபை இந்த உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போஸ்தலர் நடபடிகள்ல என்ன நடந்தது? ஒரு வீட்டு கூட்டத்திலே தானே தேவன் இந்த புதிய உடன்படிக்கை செய்தார். தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக அப்பத்தை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறினாவது, அனைவரும் வாங்கி உண்ணுங்கள். இந்த அப்பத்தை அவர் முதல் இப்படிப்பட்ட மாடி அறையில தானே தன்னை பிட்டு கொடுத்தார். உடன்படிக்கை எங்கே செய்தார்? ஒரு வீட்டில தான் செய்தார். இது புதிய உடன்படிக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, இதை வாங்கி பருகுங்கள். ஆதலால் இது உங்களுக்காகவும் எல்லாருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். எங்கே ஆரம்பித்தார்? ஒரு வீட்டில மாடி அறையில இப்பேற்பட்ட ஒரு இடத்துல தானே புதிய உடன்படிக்கையும் தேவனை பிட்டு கொடுக்கிற ஒரு இடமா இருந்தது. முதல் திருச்சபை எங்கு ஆரம்பித்தது? 120 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே இதய உள்ளவர்களாய் ஜெபித்து
காத்திருந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதோ நான் போகிறேன், நான் போன பின்பு உங்களுக்காக ஒரு தேர் சொல்லவாளனை அனுப்ப போகிறேன், ஆதலால் அவர் வருவர் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னார். இதோ எத்தனையோ அற்புதங்களை கண்டவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள், தேவனால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் இருந்தார்களோ இல்லையோ, அந்த வீட்டிலே 120 பேர் ஒரு மனதாய் காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள், துதித்தார்கள். ஒரே மனம், ஒரே இதயம் இருந்தது. பரலோகம் திறக்கப்பட்டது. தேவன் அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் சர்வவிதமாய் நிரப்பப்பட்டது. பெந்தெகோஸ்து நாள் என்று அன்றைக்கு திருச்சபை ஆரம்பித்தது ஒரு வீட்டிலே தானே, சாலமோன் கட்டின ஆலயத்தில் அல்ல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வீட்டிலே தான் தேவ ஆவியானவர் இறங்கினார். 120 பேர் மேலும் இறங்கினார். ஒரு வீட்டு கூட்டத்திலே தானே அது நடந்தது. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவன் எங்கே எழுந்தான்? ஒரு வீட்டிலே தானே. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ஒரு வீட்டிலே தான் நடந்தது. உன் வீடு ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டும். இது நான் தங்கு வீடும். நான் இங்கே விரும்பினபடியால் இங்கே நான் வந்து வாசம் செய்வேன். என் கண்கள் இங்கே திறந்திருக்கிறது. உங்கள் விண்ணப்பங்களுக்கு என் செவி கவனிக்கிறது. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? 30 சீக்கிரமாய் அறுந்து போகக்கூடாது என்று சொன்னால், முதலிலே கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் இனி வருகிற நாட்களாவது இந்த புதிய வருடங்களிலே நீங்கள் ஜெபங்களை ஆராதித்து பாருங்கள். உங்கள் குடும்பங்களில் இருக்கிற தரித்திரங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்தேகங்கள், பிரச்சனைகள், வேலையான திண்டாட்டங்கள், பலவிதமான போராட்டத்தில் வியாதி மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு பரிபூர்ணத்தினால் உங்களை நிரப்புவாராக. கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பாருங்க, ஒரு மனிதன் தவறான பழக்க வழக்கத்தினால அவன் பணத்தை அதிகமாய் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தான். அப்படி சேர்த்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேரோட பொருளாதாரங்கள் இருக்கிறது, வசதி இருக்கிறது. ஆனால் 10 அடி செவத்துக்குள்ள போகும்போது அவர்களை கூப்பிட்டு அழைத்து பாருங்கள், சந்தோஷம் இருக்கிறான்னு சொல்லி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எல்லா வசதிகளும் இருக்கும், அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும், உள்ளத்திலே தெய்வீக சமாதானம் இருக்காது. இப்படிதான் ஒரு மனுஷன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவன், இயேசு என்னை காணக்கூடாது, ஆனால் நான் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான். எங்கே அவன் விரும்பினானோ அங்கே அவனுடைய இதயத்தை எங்கோ இருக்கிற இயேசு அறிந்து கொண்டார். இவருக்கு தெரியாமல் காட்டாத்தி மரத்துல போய் அமர்ந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவனுடைய இதயத்தை பார்த்தவர் அண்ணாந்து பார்த்து, சக்கரியே இறங்கி வா என்று சொன்னார். ஆடி போனான் சக்கரி. என்னுடைய பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? படைத்தவர் அவரையா, படைத்தவர் அவர். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் படைத்த தேவன். நீ இங்கே அமர்ந்து என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதும் அவர் அறிந்திருக்கிறார். நான் ஒருவர் முகத்தை பார்க்கிறேன், இத்தனை பேர் முகத்தை பார்க்கிறேன். ஆனால் தேவனோ ஒவ்வொருடைய இதயங்களும் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆதலால் அன்றைக்கு சக்கரியுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது. சந்தோஷத்தை இழந்திருந்தான், குடும்ப ரட்சிப்பை இழந்திருந்தான். ஆனால் அவரை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை உனக்குள்ளே வரும் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார், சக்கரிவே இறங்கி வா. அவன் இறங்கி வந்தது அவருடைய அந்தஸ்தை விட்டு இறங்கினான், அவருடைய ஆணவத்தை விட்டு இறங்கினான், நான் என்ற காரியத்தை விட்டு இறங்கி வந்தான். இறங்கி வந்தவுடனே கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி. இன்றைக்கு இந்த கூட்டம் நிறைவேற பொழுது, இன்றைக்கு இந்த இயேசுவை உன் வீட்டிற்கு அழைத்து செல்வாய் என்று சொன்னால் அவர் உன் வீட்டுக்கு வர தயாரா இருக்கிறார். எத்தனை பேர் அழைச்சிட்டு போக போறீங்க? இயேசுவை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்கன்னா அவர் இயேசு இப்போது உங்களோடு கூட வருவார். அவன் எப்படி அழைச்சிட்டு போனான் தெரியுங்களா? இயேசுவை சந்தோஷத்தோடு கூட. உள்ளத்துல இருக்கிற பாறைகள், உள்ளத்துல இருக்கிற கவலைகள், உள்ளத்துல இருக்கிற எல்லா விதமான தீமையான எண்ணங்கள் அவன் இடத்திலிருந்து உடனடியாக போய்விட்டது. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. சக்கரையை இறங்கி வா என்று சொன்ன அவனுக்குள்ள இருந்த எல்லா விதமான சுய எண்ணங்கள், சித்தங்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போனது. நடந்தது என்ன? அழைத்து கொண்டு சந்தோஷமாய் போனான். இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கவே இல்லை.
பிரசங்கம் ஆரம்பிக்கவே இல்லை. இவரும் ஆரம்பிக்கல. பிரசங்கத்தை யார் ஆரம்பிச்சது? சகரு தான் ஆரம்பிக்கிறான். ஐயா, நான் ஒருவருக்கு துரோகம் செஞ்சிருந்தா 4 பங்கு கொடுத்துறையா, இருக்கிறதுல பாதி கொடுத்துறையா. அவர் பிரசங்கமே பண்ணாங்க. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. அவர் வாழ்க்கை மாறினது. கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பு நீ பெற வேண்டுமா? நீயும் உன் வீடும் ரட்சிக்கப்பட வேண்டுமா? தாகத்தோடு வந்திருக்கிறீர்களா? என் கணவன் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனைவி இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஒருவேளை இன்றைக்கு ஒரு விதமான கலக்கத்தோடு நீ வந்திருக்கலாம். ஒரு சில ஆலோசனைகளை இந்த வேத சத்தியத்தின்படி கொடுக்கும் பொழுது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களின் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அப்ப இந்த வசனங்களா எதுக்கு கொடுக்கப்பட்டது? அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் என்று சொன்னால், என் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ரட்சிப்பு நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் இழந்ததை தேட வந்தார். காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தார். இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? 99 ஆடுகளை விட்டுட்டாராம். எத்தனை ஆடு தேடி வந்தாராம்? இன்னைக்கு பாஸ்டர் 99 ஆடு தேடி இருக்கிறார். ஒரு ஆடுதான் ஒழுங்கா உங்களுக்கு சர்ச்சையில். உண்மைதானே? ஐயாது ஆடுகள்லாம் ரட்சிக்கப்பட்டு எங்க போயிடுச்சு? காணாம போயிட்டு இருக்குது. அன்றைக்கு இயேசு ஒரு ஆட்டை தேடி வந்தாரு. இன்னைக்கு பாஸ்டர் 99 ஆடை தேடி இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டதெல்லாம் எங்க போச்சு? எங்க போச்சுன்னு தெரியும். இன்றைக்கு நிலைமை அதுதான். மெய்ப்பனுடைய பேச்சு ஆடு கேட்கறதுல, இன்னைக்கு ஆடுகள் பேச்சுதான் மெய்ப்பன் கேட்கணும். இன்றைக்கு அதான் நடக்குது. இன்றைக்கு 4 விதமான சபைகள் இருப்பது இந்த உலகத்திலே பார்க்கலாம். ஒன்று கவலைப்படுகிற சபை, ஒன்று இசைக்கிற சபை, ஒன்று என்ன குற்றம் கண்டுபிடிக்கிற சபை, 4வது வார்த்தை கொடுக்கிற சபை. நீ எங்க இருக்கிற? கவலைப்படுற சபையில இருக்கிறியா, இல்ல இசைக்கிற சபையில இருக்கிறியா? இந்த இசைக்கவி வாசிக்கிறாரு தெரியுமா? இவங்களுக்கு ஜபம் பண்ணவே தெரியுங்களா? அவங்களுக்கு இந்த தம்பி யாரும் கோச்சிக்காரு. இசை வாசிச்சா ஆராதனை முடிகிற வரைக்கும் அந்த இசை வாசிச்ச தம்பி, தங்கச்சி, அண்ணன் யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? அங்க உக்காந்து இசை வாசிச்ச உடனே கீழே இறங்கி போயிட்டு பிரசங்கம் கேட்கணும்னா வாழ்க்கை மாறவே மாறாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இசைத்தவர்கள் முழு ஆராதனையும் பங்கு பெற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் தொடப்படும். அப்போ குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதை கொலோசியர் பகுதி வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 17. கொலோசியர், வார்த்தையிலாவது கிரிகளிலாவது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவருக்கு தேவனை சோத்தரியுங்கள். அப்போ நீ வார்த்தையினாலாவது அல்லது உன்னுடைய நடவடிக்கையிலாவது நீ எதை செய்தாலும், நற்கிரியில் செய்கிறியா, அல்லது உன் கணவனுக்கு கீழ்ப்படுறியா, உன் மனைவி நேசிக்கிறியா, உன் பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்கிற வார்த்தையிலாவது கிரியிலாவது எதை செய்தாலும் யாருடைய நாமத்துல செய்யணுமா? கர்த்தருடைய நாமத்துல தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களாக செய்ய வேண்டும். இப்படி சொல்லிட்டு தான் இப்ப ஆலோசனை கொடுக்கிறார். 18வது வசனம் தங்கச்சி, திருமணமானவங்க வாசிக்கணும். வெரி குட். மனைவிகளே இயேசுநாதரே அங்கே நிற்கிறேன். என் அன்பு சகோதரிகளே, பக்கத்து வீட்டுக்காருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படியேம்மா படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? எந்த புருஷனுக்கு? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். 1 பேதுரு 3:1 அப்படித்தான் சொல்லுது. யாருக்கு கீழ்ப்படியணுமா? உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 1 பேதுரு 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1-2 படிக்கிறீங்க. அது போன வாட்டி கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மனம் திரும்பாதபடி எனக்கு தெரிஞ்சிடுது. 1 பேதுரு 3:1 உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
அப்பொழுது, எப்பொழுது, நல்லா கவனிக்காது. பைபிள் படிக்கும் போது இப்படி படிக்கணும். அப்பொழுதுன்னு பொழுது நீங்க என்ன சொல்லணும்? எப்பொழுதுன்னு கேட்கணும். எப்பொழுதுன்னு சொன்னா பைபிள் என்ன சொன்னோம்? உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்களில் யாரு? எங்க வீட்டுக்காரு ஒருவேளை இந்த வசனத்துக்கு அவர் என்ன பண்ணல, கீழ்ப்படி, அவர் கீழ்ப்படியில, உண்மைதான் இல்லையா? அவர் கீழ்ப்படியில ஏதோ தப்பு செய்யறாரு, குடிக்கிறாரு, காசு கொடுக்கல, வேலைக்கு போல, என்னமோ நடக்குது. அவர் ஒன்னும் சபைக்கு கூட சரியா வரல. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிற? சபைக்கு வந்திருக்கிற. சபை என்ன சொல்லி கொடுக்குது? கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்குறாரு? அம்மா தாயே, நீ போய் உங்க புருஷனுக்கு முதல்ல என்ன பண்ணு, கீழ்ப்படி. அவர்கள் ஒரு வேலை வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா, ரொம்ப நல்லதுதான். இப்ப என்ன சொல்றாரு? பயம். ரெண்டாவது என்ன வேணுமா? ஃபர்ஸ்ட் கீழ்ப்படுதல், ரெண்டாவது பயபக்தி, மூன்றாவது உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே எவர்கள் பார்த்து? உங்கள் சொந்த புருஷர் உன்னை பார்த்து போதனை இன்றி ஆதாய சொல்லுமா? உலகம் என்ன சொல்லிச்சு? இந்த மனுஷன் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான். என் வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் இந்த ஜென்மத்துல திருந்திடுவான். இந்த ஜென்மமே குடிச்சு வெடிச்சு சேத்துல விழுந்த இந்த ஜென்மமே திருந்தி இப்ப மட்டும் நிக்குதுன்னா அந்த புருஷன் நிக்க மாட்டாரா? உங்க வீட்டுக்காரர் நிக்க மாட்டாரா? நிக்குவாருமா, நிச்சயமா நிக்குவார். கொஞ்சம் கீழ்ப்படிச்சு பாருங்க. கொஞ்சம் அவர் குடியை விட்டோட தோல் மேல ஏறி உட்காந்துறாரு. அங்கதான் தப்பு நடக்குது. திருந்திடுவாரு. உங்க ஜபத்தினால என்ன பண்ணிடுவாரு? ஆண்டவர் கொஞ்சம் அவரை மாத்துவாரு. மாத்தி அவர் கொஞ்சம் பொறுமையா போனா என்ன பண்றது இல்ல, வெங்காயம் வாங்கிடுவாயா, தக்காளி வாங்கிடுவாயா, எங்கையா கரையா இந்த போடு வாரம் வந்துடுச்சு. ஏன்னா 7 மணிக்கு வேலை விட்டுச்சு, 9 மணி ஆச்சுன்னு வரல. டிராபிக்ல இருக்கிற என்னமா இப்படி போன் பண்ணின்னு இருக்கிற, என்னமா என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. உன்னை நம்புறதுக்கு இல்லையா? திருப்பி போயிட்டீங்கன்னா ஞாபகம் நீ என்ன பண்ணி விட்டுற? ஞாபகம் நீ ஏன் ஞாபகம் பண்ற? ஞாபகமா போயிட்டு என்ன பண்ணிடுறாரு? என்ன போன் பண்ண, இப்ப ஆள் மாறிட்டார். நல்ல பொறுமையா இருந்த மனுஷன அவருக்கே ஞாபகம் பண்ணி விட்டோன்னா இப்ப போட்டோன்னு என்ன ஆயிடுறாரு? என்ன போன் பண்ண? திருப்பி போயிடுவேனா? போயிட்டு தாமா வந்துக்கிறேன், போயிட்டு தான் வந்துக்கிறேன். நல்லா இருக்கிற மனுஷனை யார் கெடுத்தது? நான் இல்லை, நீ தான் கெடுத்த. அம்மா உடனே அப்படியே பண்ணா நீ தேவன் நினைத்ததை மனிதன் இப்ப அம்மா என்ன சொல்லிச்சு? வந்துடுமா? பிரிச்சுட்டாங்களா? நீ அம்மா பேச்சை கேட்டு திருப்பி வீட்டுக்கு போனீங்கன்னா அவரு பாய் பாய் சொல்லுவாரு. வெரி குட், அப்படியே இரு. அங்க சைட்ல வேற ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு போறாரு. அப்புறம் கவலைப்பட. இது நிறைய குடும்பத்துல நான் நிறைய நீ தாய் வீட்டுக்கு என்றைக்கு நீ திரும்பி போறோம்னு யோசிச்சோ அன்னைக்கு குடும்பம் உடைய ஆரம்பிச்சுன்னு நினைச்சோம். பள்ளிக்கூடத்துல என்ன சொன்னீங்க? போதகர் முன்னாடி, தேவன் முன்னாடி, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் மரணத்தை ஒன்றை தவிர வேறு ஒன்றும் நம்மை பிரிக்கலாகாது என்று ஒப்பு கொடுத்த நீ இன்பமாய் இருக்கும்போது மட்டும் அவரை நேசித்து துன்பம் வந்த உடனே ஏன் அங்க போக நினைக்கிறாய்? யோசித்து பார்த்தாயா? திருமணமான பிறகு உன் தாய் தகப்பனை மதிப்பது நல்லது, ஆனால் அங்கே போக வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு. அவர்கள் அனுமதித்தாங்க இரு, தவறில்லை. ஆனால் அனுமதிக்காமல் கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்ட பிறகு அதன் பிறகு வேதனைப்படவே கூடாது. ஆதலால் மனைவிகள் முதலாவது தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்கள் நடக்கை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவருக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியமே. குடிக்காதன்னு சொல்லவே சொல்லுவாங்க. உன் நடக்கை பார்த்து அவரே விட்டுடுவார். இந்த புது கல்யாணம் ஆகும்போது நாங்க பண்ற சேட்டிங், ஆமா 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 தவளை தண்ணி தூக்கிட்டேன், நான் தூக்கின்னு வரேன். யாரு?
நாங்க பாஸ்டருக்கு சரி என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் மட்டும் ரொம்ப யோகியனா ஐயோகியனா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பம் இல்லையா, இது கல்யாணம் அப்பதான் ஆகி அப்ப குழந்தை தூக்கிட வெயிட்டு தூக்கிட 2 மாசம் ஆச்சு. ஏன்னா எங்க அம்மா உடம்பு சரியில்லை படுத்துக்குதான், தண்ணி கூட எடுத்துன்னு இருக்காம. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, கொடுத்தெல்லாம் தூக்கிடாது மண்ணு. 2 மாசம் ஆன உடனே என்ன தண்ணியே இல்லையா கேட்கல. என்ன பண்ணிடுங்க பாவம். எங்க அம்மா என்னை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி இப்ப என்ன பண்ணிருக்கிற, நீ ஒரு வேலை கூட செய்யாத. கீரை ஆரம்பிச்சிருச்சா, 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடுச்சுன்னா. இப்ப பாருங்க, இது குழந்தை பிறந்திருக்கும், அது காலேஜுக்கு போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு நாள் சண்டை வரும். அன்னைக்கு சொன்னி நீ எங்க அம்மா வீட்டுக்கு போன்னு மறந்துட்ட நினைச்சுக்கிறியா, நீ இருக்குறியா புள்ள வளர்த்த வச்சுக்கிற, இப்ப புள்ள மைண்ட்ல போட்ட. இப்ப அது என்ன பண்ணோம், எங்க அப்பா ரொம்ப கேட்டவங்க ரொம்ப கேட்டவங்க ரொம்ப கேட்டவங்க போட்டு விட்டதுனால அது அப்பாவை பார்த்த முதல்ல ஆசையே வர மாட்டேங்குது. அவர் நல்ல அப்பா, அந்த அப்பா மேல என்ன விதைச்சிட்டீங்க தப்ப. அதுல நீ அன்பு சகோதரினா விளையாட்டுல குடும்பத்துல நடக்கிற சம்பவங்கள், உன்னுடைய சொந்த ஜனத்தை நீ அடையாளம் காட்டுற, உன் கணவனுடைய வீட்டை அடையாளம் காட்டி இருக்கிறியா? நம்மளாம் கல்யாணத்துக்கு நம்ம குடும்பத்தோட போறோம், எங்காவது ஒரு மரணத்துல உன் பிள்ளைங்களை நீ கூட்டிட்டு போயிருக்கிறியா? யோசிச்சுப்பாரு. குடும்பமா என்னைக்காவது போய் ஒரு குடும்பத்தை ஏதோ ஒரு விசுவாசி வீட்டுல குடும்பமா போய் ஜோம் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களா? நீ மட்டும் போயிட்டு வந்துடுற. குடும்பங்கள் எப்படி அடையாளம் காட்ட முடியும்? என் குடும்பம் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு மரண வீட்டிற்கும் போக வேண்டும், ஒரு திருமண வீட்டிற்கும் குடும்பமாய் போகும்போதுதான் அண்ணன் தம்பி அக்கா மாமா சித்தப்பா பெரியப்பா என்று அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்து அடையாளம் காட்டினார்கள். இங்க இருக்கிற குடும்பங்களிலே எத்தனை பேருக்கு உங்க சித்தப்பா தெரியும், எத்தனை பேருக்கு உங்க மாமா தெரியும், எத்தனை பேருக்கு உங்க மாமனார் அண்ணன் தம்பி தெரியும்? தெரியாது. ஸ்தோத்திரம் பண்றது இன்றைக்கு பிள்ளைகள் மிகவும் கஷ்டமா இருக்கு. அதனால அந்த தெய்வ மக்களை தெய்வனுடைய வாக்குறுதி கீழ்ப்படிங்க. மனைவிகள் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம் சொல்லுகிறது. புருஷர்களே, இது புருஷர்கள் படிக்கணும், இது மனைவிகள் படிக்க வேண்டிய வசனம் இல்ல, புருஷர்கள் படிக்க வேண்டிய வசனம். படிக்கவே கல்யாணம் கவலையா இருந்தா கூட படிக்க பரவாயில்ல, படிக்கும் போதே மனம் திரும்பிடுவேன். மனசு வரல பத்தியா, நானே படிச்சேன், நான் மனம் திரும்பிட்டுக்கிறேன். நீ மனம் திரும்பிட்டுக்கிறையா? அப்ப படி. அந்தபடி புருஷர்களே மனைவியானவர் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு கூட வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கனத்தை செய்யுங்கள். மனைவிமார்கள் ரொம்ப பலவீனம் யார் ஒத்துக்கிறீங்க சொல்லுவாங்க? யாரும் ஒத்துக்க தயாரா இல்லையா? பைபிள் சொல்ற அவன் பலவீனம்னு சொல்லி அவன் ஒத்துக்க தயாரா இல்லை. அவன் உண்மைதான் அவன் சொல்றது. அவன் எங்க பலவீனம்னு இப்ப சொல்றான் பாரு. சென்ட்ரல் மண்டலத்துக்கு ஏறி இறங்கினாங்களா ஒரு அம்மா? ஏறி இறங்கினாங்களா? படிச்சுக்கிறீங்களா? ஒரு அம்மா வானத்துக்கு ஏறி 9 மாசம் மிஷின் எல்லாம் கெட்டு போய் உயிரோடு கூட இறங்கினாங்களா? அந்த அம்மா பலவீனம்மா? பலவீனமா? கிரிக்கெட் ஆடி கிறிஸ்தவ பெண்ணு உலக கோப்பை வாங்கிச்சு, அது பலவீனமா? இல்லவே இல்லை. பலவீனம் எங்க இருக்கு தெரியுங்களா? அதிகமா கணவனை நேசிச்சதுனால அந்த கணவன் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் உண்மை. வானத்துக்கு ஏறுவாங்க, பூமிக்கு இறங்கிடுவாங்க. இன்னைக்கு அவங்க கூட ட்ரெயின் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, எல்லாம் அவங்களும் செய்யறாங்க. நம்ம என்ன செய்யணும் எல்லாம் செய்யறாங்க. எங்க அவங்க வீட்டுக்கு பாட்டி தெரியுங்களா? உங்களை அதிகமாய் நேசித்து உங்களை நம்பி வாழ வந்தேன் என்று சொல்லுகிறார்களே அந்த பெண்மணிகள் நம்மை நம்பி வந்த பிறகு
அவர்களுக்கு விரோதமான ஒரு சின்ன தப்பு செய்யும்போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் அவங்க சொன்ன உடனே ஏதாவது ஒரு தப்பு நடந்த உலகத்துல காவேரியில தண்ணி இருக்குதோ இல்லையோ அவங்க கண்ணில் தானே தண்ணி இருக்கு. அது உண்மை. அதனால் அவர்கள் பலவீனமா பாண்டமா இருக்கிறபடியா வேதம் சொல்லுகிறது, அவர்களோடு கூட விவேகத்தோடு கூட வாழ்ந்து உங்கள் ஜெபங்களுக்கு நீங்களே தடை வராதபடிக்கு நீங்களும் அவளும் கணவனும் மனைவி 2 பேரும் நித்திய வாழ்வு வரும்படிக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட காரியங்களிலே நான் செயல்படும் போது கணவனுக்கும் மனைவிக்குள்ள என்ன வருகிறது? ஒரே மனமும் ஒரே ஐக்கியமா. இப்போ 2 கயிறு ஒன்றா இணைக்கப்பட்டிருக்குது. இந்த கயிறுக்குள்ள இன்னொரு கயிறு இணைக்கப்பட்ட அந்த கயிறு எது? அன்பின் கயிறு. உன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி உன்னை அன்பின் கயிறினால் இழுத்து வைத்திருக்கிறவர் அவரோடு கூட இணைந்து நீங்கள் வாழும் பொழுது உங்கள் குடும்பங்கள் செழித்தோங்க இருக்கிறது. அதனால் கணவன் மனைவி எப்பொழுதுமே ஒரு சின்ன தவறு நடந்தாலும் கூட இரவில போய் நீங்கள் ஒரு மனதாய் கரங்களை பிடித்து, நான் எப்பவுமே பலிப்பிடத்தில் வரும்போது சொல்றேன், கர்த்தர் நான் மகிமைக்காக சொல்றேன், பலிப்பிடத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஏதாவது என்ன அறியாமல் கோபப்பட்டு எரிச்சலோடு பேசியோ திட்டியோ இருந்தேன்னு சொன்னா, தயவு செய்து மன்னிச்சு தாய, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றேன்னா பலிப்பிடத்துல குற்றவாளியா போய் நின்று உன் கை காட்டி பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை தாய, மன்னிச்சுட்டு கேட்க. இப்ப நான் என்ன குறைச்சிட்டேன், மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு குறைச்சிட்டேன், ஒன்னும் குறைய போறதில்லை. அதுவும் நான் வீட்டுக்கு ஆம்பளை, நான் தான் ஆம்பளை, புருஷனுக்கு கீழ்ப்படி. இந்த பாஸ்டர் செய்த போச்சுக்காத பாஸ்டர் எபிசேர் 5:21 படிச்சிட்டீங்கன்னாக்கா எல்லாரும் கணவனும் மனம் திரும்பிடலாம், மனைவியும் மனம் திரும்பிடலாம். நம்ம 22 மட்டும் புடிச்சுக்கிறையா, அந்த 21 படிக்கிறத விட்டுறையா. அதனால என்ன நடக்குதுன்னா, பாஸ்டரின் கூட மனைவிகளை உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி நடக்கணும். அந்த அம்மா இருக்கிற ஞானம் அறிவு எல்லாம் அப்படியே புதைச்சு வச்சிடணும். நல்லா தாழ்ந்து இருக்கு பாரு, அன்பு சகோதரி நீங்க நல்லா அருமையா வழி நடத்தினாங்க. இவங்களை கீழ்ப்படுத்துரு அடிக்க வச்சிருந்தாங்க. ஐயா என்ன பண்ணிருப்பாங்க, பாட்டே பாடியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற தாளம் வந்து இருக்காது. வாசி எபிசேர் 5:21. கொஞ்சம் ஜோரா படிமா, எனக்கு கொஞ்சம் காது செவ். தெய்வ பயத்தோடு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணுமா? 2 பேருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் ஒரு மனம் இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும். இல்ல இல்ல இல்ல, தெய்வ பயத்தோடு கூட ஒருவருக்கு ஒருவருக்கு நம்ம வார்த்தை அது ரொம்ப முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருங்க. அப்ப கீழ்ப்படிதல் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுங்க. நீங்க சொல்லி கொடுக்குற பாருங்க, இங்க என்ன கவனிங்க. கீழ்ப்படிதல் என்று சொன்னால், நான் கணவன், என் மனைவி, நான் என் மனைவியை மதித்தால்தான் என் மனைவி சொல்லுகிற வார்த்தை நியாயம் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். அப்போது எனக்குள்ள என்ன வருகிறது? என் மனைவியுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்றேன்? கீழ்ப்படுகிறேன். இப்போ நான் சொல்லுகிறேன், மனைவி நினைக்கிறார் என் கணவன் சொல்லி இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நான் மதிப்பேன் என்று சொன்னால், அவள் என் வார்த்தையை மதிக்கும் போது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவியுடைய வார்த்தை, சில வார்த்தைகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ நான் தான் புருஷன், உண்மைதான். வேற என்ன சொல்லுங்க தெரியுங்களா? பாவம் செஞ்சது யாரு? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கணக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பிரசவம் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாவம் யார் செஞ்சு? பைபிள் படிக்கிறாங்களா? எனக்கு பேசுற நான் பார்த்துட்டு ஏவாள் பாவம் செஞ்சான்னு பைபிள் இருக்குல்ல. ஆனா பைபிள் அப்படி சொல்லலையே, யார் செஞ்சான்னு இருக்கு. ஒரு மனுஷனால பாவமும். அப்ப ஒரு மனுஷனா மனுஷியா? மனுஷன். அப்ப தப்பு செஞ்சது யாரு? ஏவாள் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் செஞ்சது ஐயா தான். ஏன்னா ஐயா கிட்டதான் சொல்லி வச்சிருந்தாரு, இந்த கனியை சாப்பிடுனால சாகவே சாவாய். இந்த ஐயா இந்த அம்மா சொல்லி வச்சிருந்தாரு,
இந்த அம்மா சரியா காதுல வாங்காததுனால அந்த ஐயா இந்த அம்மாவை ஏமாத்தும் போது அது அப்படியே மயங்கிடுச்சு. இந்த கனியை சாப்பிடும் நாளிலே சாகவே சாக மாட்டேன்னு சொன்னவன்னா, அப்படியாயா எங்க வீட்டுக்காரர் தப்பா சொல்லிட்டுங்கிறாரு பத்தியா அப்படின்னு அந்த அம்மா வாங்கி சாப்பிட்டது சும்மா இல்லாம, ஐயா உன்னை நேசிக்கிற என் கணவனே ஒன்ன இந்த ஐயா என்ன சொல்லிருக்கணும், நான் உனக்கு என்ன சொன்னேன் சாப்பிடுவேனா ஐயா சொன்னார்ல, தேவன் சொன்னார்ல, சாப்பிட்டு அவ்வளவு நல்லது இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் அதிகமா மனைவி நேசிச்சதுனால ஒரு வார்த்தை சொல்லாம கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டாரு. அவரும் சரி. இங்க குடும்பத்தை ஆண்டவர் பிரிச்சாரா? கவனிச்சிங்களா? 2 பேரும் தப்பு செஞ்சுட்டாங்க, ஓகே, நிர்வாணம் ஆயிட்டாங்க. தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புனார? சிங்கள அனுப்பிச்சாரா? எப்படி அனுப்பிச்சாரு? 2 பேரும் போய் 2 பேரும் வாழும் போய் குடும்பத்தை அன்னைக்கும் பிரிக்கல, இன்னைக்கும் பிரிக்க ஆண்டவர் தயாராக வாழணும். நான் சொல்றேன், வாலிப தம்பி தங்கச்சிகள் கவனிக்க வேண்டும். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல இருந்து 39ஆம் அதிகாரம் 41வது அதிகாரம் வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமா வாலிப பிள்ளைங்க என்ன பண்ண போறீங்க? படிக்க போறீங்க. இதை நான் சுருக்கமா கொடுக்கப்பட்ட நேரத்துல 10 நிமிஷம் சரியா முடிச்சிருக்கேன். ஒரு தரிசனம் இல்லாமல் வாலிப பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் உங்கள் எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்படும். இன்றைக்கு இருக்கிற உலகத்துல 6 வயது பிள்ளைகளிலிருந்து 18 வயது பிள்ளைகள் வரைக்கும் 60 வயது உள்ள மனுஷனுக்கு என்ன தெரியுமோ அத்தனை காரியங்களும் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கு. இன்றைக்கு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் அவங்க புக்கு வைக்கிற இடத்துல கத்தி இருக்குது, அவங்க புக்கு வைக்கிற இடத்துல கெஞ்சா இருக்குது. பாத்துக்கிறீங்கல்ல, பேப்பர்ல செய்திதான் பாக்குறீங்கல்ல. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்கிற இன்றைக்கு தேவன் தன்னுடைய மகனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி யாக்கோபின் பிள்ளையாகிய யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை பெற்றவன் அந்த தரிசனம் நிறைவேறுகிற நாள் வரைக்கும் அவனுக்கு வந்த பாடுகள் இருக்கிறது பாருங்க, அந்த தரிசனத்தை விட்டு அவன் விலகவே இல்லை. முதல் சோதனை சகோதரர்கள் பகைத்தார்கள், பொறுத்து கொண்டான். 2வது சோதனை விற்று போட்டார்கள், பொறுத்து கொண்டான். 3வது சோதனை போக இருக்கிற அடிமையாய் கொண்டு போயிருக்கிற இடத்துல எஜமானுடைய மனைவியுடைய வேதனை, பாவம் தானாக அழைக்கிறது அவனை. வாலிபம் அழகுள்ளவர், சௌந்தரியமா இருக்கிறான், அடைய வேண்டும் என்று விருப்பப்பட்டு பாவம் தினமும் அவனை அழைத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த பெண்மணி தன்னுடைய காம வெறினால அவனை அழைத்து அடைய வேண்டும் என்று விரும்பினால் அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். கரவை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவார். இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகள் இந்த தரிசனத்தோடு கூட பாவம் அழைக்கும் என்ற உலகம் உங்களை நிச்சயமாய் பாவம் அழைக்கும். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய இதயத்துல ஒரு பேக் வச்சு மொபைல் வச்சுட்டு இருக்கு தெரியுமா, அந்த மொபைலுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. அது உன்னை அழைக்கிறது, யாரும் இல்லாத போது உன்னை அழைக்கிறது, இதைப்பார் அதைப்பார் என்று சொல்லி. அப்படி நீ அதுக்கு அடிமை போவேடிச்சுனால் தேவன் உன்னை கொண்டு வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறாமல் போகும். பாருங்க, தேவன் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் வைத்து விட்டு இதை செய் இதை செய்யாத இவ்வளவு அதே உரிமை அன்றைக்கு இலவசமாக எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுத்தார். நீ விலை கொடுத்து வாங்கி உன்னுடைய பாக்கெட் வச்சிருக்க இல்லையா, இதை அடக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? நீதான் விலை கொடுத்து வாங்கின, உனக்கு ஆன் பண்றதுக்கும் உனக்கு அதிகாரம் உண்டு, நீ ஆஃப் வைக்கிறதுக்கும் உனக்கு அதிகாரம் உண்டு. யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனம் சொல்லுகிறது பார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இதை பார்த்தால் கெட்டு போவாய். ஆஃப் பண்றதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது, ஆன் பண்றதுக்கும் உரிமை இருக்குது. கதவை சாத்தி கொண்டு யாரும் பார்க்காத போது பார்க்கலாம் என்று சொல்லி ஆன் பண்ணி பார்க்க ஒரு உரிமை இருக்கிறது. யாரும் பார்க்காவிட்டாலும் கூட தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி ஆஃப் பண்ண உனக்கு அதிகாரம் உண்டு. இதை அறிந்து கொண்ட வாலிப தம்பி தங்கச்சிகள், பாவம் உங்களை அழைக்கும், அந்த அழைப்புக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் அவைகளை விட்டு ஓடுவீர்கள் சொன்னால்
நான்காவது அவனுக்கு கிடைத்தது அநியாயமான ஒரு தீர்ப்பு. சிறைசாலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. அங்கேயும் அவன் பொறுமையோடு கூட இருந்தான். அந்த பொறுமையை சகித்தவன் 13 வருடங்கள் கடந்தது. தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவன் வந்த காலகட்டங்கள், மேடு பள்ளங்கள் கடந்து வந்தான் தனிமையில. அன்றைக்கு எந்த பாஸ்டரும் இல்லை, எந்த சபையும் இல்லை. அன்றைக்கு யோசேப்பு சிறைசாலைக்கு போன காலத்துல எந்த பாஸ்டரும் இல்லை. ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்தை நோக்கி யோசேப்பு போய்கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு பலவிதமான சோதனைகள். இன்று திருமணமானவர்களுக்கு அந்த சோதனை வருகிறது இல்லைங்களா? வீட்டுக்காரருக்கு சம்பளம் இல்லைன்னாக்கா அங்க பார்க்க வேண்டியது, வீட்டுக்காரமா சரியா ஒத்துழைக்கிறேன்னா இவர் இங்க பார்க்க வேண்டியது. அப்போ பாவ உலகத்துல இன்னைக்கு உங்களை என்னை அழைக்கிறது. அந்த பாவத்துக்கு விலகி ஓடி சொன்னால் உன்னை கொண்டு என்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். என்ன நடந்தது? இப்போது தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். இப்பொழுது தேவன் அவனுக்கு ஒரு அந்த பார்வோனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த உலகத்திலே அவன் வாழ்ந்த தேசத்திலே அந்த பார்வோன் சாஸ்திரக்காரனா அழைக்கிறான், மந்திரக்காரனா அழைக்கிறான், சூனியக்காரனா அடிக்கிறான், எல்லாரையும் அழைக்கிறான். என்னையா சொல்லியானா, ஐயோ இந்த தரிசனத்துக்கு எங்களால சொல்லவே பாத்தீங்களா? இதான் உலகம். உலகத்தால தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை சொல்ல முடியாது. அதை சொல்லக்கூடிய மனிதன் எங்க இருக்கிறான்? சிறைசாலையில கட்டப்பட்டு இருக்கிறான். அந்த கட்டப்பட்டவனை தேவன் இப்போது விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் அவன் சிறைசாலையின் உடை அணிந்து கொண்டிருந்தான். இப்போது ராஜா அழைத்திருக்கிறார். ராஜாவுக்கு முன்பதாக அவன் ராஜ உடை விடுத்திக் கொண்டு ராஜ சமூகத்தில் வந்து நிற்கிறான். ராஜா கேட்ட அந்த தரிசனத்திற்கு யோசேப்பு பதில் சொன்னான். அன்றைக்கு தான் வேதாகமத்திலே முதல் முறையாக புறஜாதியாகிய பார்வோன் சொல்லுகிறான், உன்னிடத்திலே விசேஷமான ஒரு ஆவி இருக்கிறது. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உன்னை போல ஞானமுள்ளவன் ஒருவனும் இல்லை. ஆதலால் நீதான் இந்த தேசத்திற்கு தலைவன். நீ கை எடுத்தால் எல்லா கையை அமரணும். நீ கை ஓங்கினால் அடங்கி போக வேண்டும். ஒரு நாய் கூட தன் வாளை ஆட்ட முடியாது. நீ சொன்னதுதான் கட்டளை என்று சொல்லி அதிகாரத்தை கரகத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு யோசேப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். வாலிப பருவத்திலே உன் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, உன்னை காண்கிற தேவன். நீ இன்னும் தேவனை யாரும் கடவுளை பார்த்திருக்கீங்களா? யாரும் பார்த்ததில்லை. கடவுளை காணாமல் இருக்கிற நீயும் நானும் அந்த கடவுளை ஆராதிப்பது உண்மை என்று சொன்னால், வாலிப தம்பி தங்கச்சி, கண்களால் காண்கிற உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நட. உன் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்துப்பார். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில வாழும் நாட்களிலே உனக்கு நன்மை உண்டாகும். நீடித்த நாட்களால் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கும் உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நட. நீதிமொழி புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்கள். உன்னை தகப்பன் சொல்லை கேள். உன் தாய் வயது சென்றால் என்று அசட்டை செய்து விடாதே. உன் தாய் வேதனைப்படுகிறபடி, உன் தகப்பன் வேதனைப்படுகிறபடி நீ நடந்து கொள்ளாதே. உன் பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நீ நடந்து கொள். அதனால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் தான் சொல்லுகிறது. பெற்ற தாய் தகப்பனுக்கு கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள், பூமியில உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆதலால் 30 சீக்கிரமாய் அறுந்து போக சொல்றார். 1 கணவன், 2 மனைவி, 3வது பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்துல இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளிலே அன்பு ஒரு காலம் பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பை குறித்து நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்பட வேண்டும் சொன்னார். உன் குடும்பம் கட்டப்பட்டு 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு உங்களை ஒப்புவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.